இல்ல. எது? ஸ்காவெஞ்சர். ஸ்க்ராடிஞ்சர் ஃபர்ஸ்ட் வேணுமா? ஆமா ஆமா ஸ்காவெஞ்சர். ஸ்க்ராடிஞ்சருக்கு ரொம்ப பெருசு. பார்ப்போம். அது டெரிவேஷன் அது. டெரிவேஷன் பெருசா போகும். ஒரு டெரிவேஷனுக்கே மூச்சு தள்ளிடுச்சு. இதுல வந்து ரெண்டு வேற இருக்கு, எது கேட்பான்னு தெரியாது. சில டைம் ரெண்டும் கூட சேர்த்து கேட்டிருக்கான். 14 தானே? ஆமா. இதுல இப்போ ஒரு நிமிஷம். இந்த இதை அது நவுட்ட டைம். இதை நவுட்ட முடியுது. இப்போ இந்த இது இருக்கு பாத்தியா? இதுல என்ன கேட்டிருக்கான்? ஸ்க்ராடிஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் கேட்டிருக்கானா? சில இதில் டைம் டிபெண்டன்ட் கூட கேட்பான். இதுல என்ன கேட்டிருக்கான்? இதுலயும் இதில் டைம் கொடுக்கலையா? அப்போ இது வந்து டைம் தெரியல. த்ரீ இதுவும் டைமென்ஷனல். ஆமா, இது வேற கேட்போம். அதாவது இதுல ஸ்க்ராடிஞ்சர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு, ஓகேவா? டைம் டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இண்டிபெண்டன்ட் தான் பார்ப்பாங்க. டைம் இண்டிபெண்டன்ட் தான் இருக்குது பெருசா இருக்கும், டைம் டிபெண்டன்ட் குட்டி. அதாவது இது பத்தி கேட்டாங்கன்னா, ஸ்க்ராடிஞ்சர் வேவ் என்ன சொல்லுதுன்னு கேட்டாங்கன்னா, ஒரு பார்ட்டிகளோட வேவ் நேச்சரை பத்தி சொல்லுது, ஓகேவா? ஒரு பார்ட்டிகளோட வேவ் ஒரு நேச்சரா? ஒரு பார்ட்டிகளோட வேவ் நேச்சரை சொல்லுது. அது இந்த பார்ட்டிகளோட வேவ் நேச்சரை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்றோம். அதான் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல ஓகே. ரெப்ரசென்ட் பண்றது பேர் தான் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன், ஓகேவா? இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு சொன்ன மாதிரி டைம் இண்டிபெண்டன்ட் ஒன்று, டைம் டைம் டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட் ஒன்று, டைம் டிபெண்டன்ட் ஒன்று. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போது டைம் இண்டிபெண்டன்ட் பார்க்க போறோம், ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்க்ரா டைம் இண்டிபெண்டன்ட். இது எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு 3 டைமென்ஷனல் பார்ப்பாங்க. இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன், ஓகேவா? இது 3 டைமென்ஷனில் பார்க்கும்போது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும், இங்க இருந்து ஒரு இசட் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும், ஓகேவா? இப்போ ஒரு பார்ட்டிகல் இங்கே ஒரு பார்ட்டிகல் டிராவல் ஆகிட்டு இருக்குன்னா, ஏதாவது பார்ட்டிகல்னா அந்த பார்ட்டிகல் டிராவல் ஆகும்போது அது எப்படி இருக்கும்னா, அது வந்து வேவ் ஃபார்ம்ல இருக்குமா, ஓகேவா? ஓகே. இப்போ இதுதான் இந்த பார்ட்டிகல், இதுதான் இந்த பார்ட்டிகல். இது வந்து வேவ் அசோசியேட்டட் வித் தட் பார்ட்டிகல். அந்த பார்ட்டிகளுக்கு வர்ற வேவ் அசோசியேட்டட் வித் பார்ட்டிகல், ஓகேவா? இப்போ இதுக்கு தான் அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாத்தையும் எழுத போகிறோம். ஓகே தானே? ஓகே ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் அவங்க டெரிவேஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் காமனாக இந்த இதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. இதுலேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா, இது வந்து எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க? டோ ஸ்கொயர், இதுக்கு பேர் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி போடுவாங்க. இந்த இப்படி போடுவாங்க, ஷை, டோ ஸ்கொயர் ஷை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் திருப்பி ஷை பை டோ ஒய் ஐயா. ஸ்கொயர். ஷை அது பேர் ஷை. சரி சரி. ஓகே ஓகே. திருப்பி டோ ஸ்கொயர் ஷை பை டோ இசட் ஸ்கொயர், ஓகேவா? எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 1 பை நியூ ஸ்கொயர் இன்டூ. நியூன்னு 6 தலைகீழ போட்ட மாதிரி. ஆமா, ஆறு தான், ஆறு மாதிரியே. விஏ கொஞ்சம் ஸ்டைலா இழுத்து விட்ட மாதிரி போடுவாங்க. டோ ஸ்கொயர் ஷை பை டோ டி ஸ்கொயர், ஓகேவா? இது அவங்க கொடுத்துருக்க காமன் ஜெனரல் ஈக்குவேஷன். இதுல இருந்தா இதுக்கு பேர் என்னன்னா, இட் இஸ் நோன் அஸ் கிளாசிக்கல் வேவ் ஈக்குவேஷன். நோன் அஸ் கிளாசிக்கல் வேவ் ஈக்குவேஷன், ஓகேவா? கிளாசிக்கல் வேவ் ஈக்குவேஷன். இதுல இருந்தா இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த பார்ட் இருக்கா, அதாவது இந்த டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், இந்த டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர், இந்த டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர், இதெல்லாம் காமனாக எப்படி எழுதிடலாம்னா, இந்த இதுக்கு பதிலாக நான் இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு பதிலாக டேரெக்டாக என்ன எழுதிடலாம்னா, நெப்லா ஸ்கொயர்னு எழுதிடலாம், ஓகேவா? நெப்லா ஸ்கொயர். மிச்சம் என்ன இருக்கும்? எல்லாத்துலையும் மிச்சம் என்ன இருக்கும்? ஷை தான் மிச்சம் இருக்குமா? அப்போ நெப்லா ஸ்கொயர் ஷை இஸ் ஈக்குவல் டு 1 பை நியூ ஸ்கொயர் டோ ஸ்கொயர் ஷை பை டோ டி ஸ்கொயர், ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா?
ஓகே. இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா? அதுக்கப்புறம் ம். இந்த ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்றாங்க. ஆன் சால்விங் ஈக்குவேஷன் 2. இது ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணோன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா வெறும் ஷை ஈக்குவல் டு ஷை நாட் இன்டு இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி. இது இந்த இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இது கிடைக்குதுன்னு சொல்லி சால்வ் பண்ணி போட்டிருக்காங்க. டேரக்டாவே அவங்கள சால்வ் பண்ணி போட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுல இருந்தா அடுத்து நம்ம நம்ம எக்ஸாம்ல இதெல்லாம் போடணும்ல நவீன்? எக்ஸாம்ல ம் இதை போடணும்ல அதெல்லாம்? ம் ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் ஆன் சால்விங் ஈக்குவேஷன் இது எழுதிட்டோமா? இதுக்கப்புறம் என்ன வருது? இப்போ என்ன பண்றோம்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இந்த ஈக்குவேஷனை ஆமா. வித் ரெஸ்பெக்ட் டு டி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா இந்த ஷைங்கிறது டோ ஷையா மாறிடும். இது எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம்? டி வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோமா? அதனால கீழே டோ டி, டோ ஷை பை டோ டி. அது நவீன் நாங்க எழுதி டிஃபரன்சியேஷன் பை டீன்னு differentiate with respect to t, ஓகேவா? இந்த சைடு டோ ஸ்கொயர் ஒய் பை டோ டின்னு ஆயிடுச்சா? இந்த சைடு எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த சைடு கான்ஸ்டன்ட்னால இந்த சைஸ் நாட் அப்படியே இருக்கும். இங்கே இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டின்னு இருக்கா, இ பவர் ஐ மைனஸ் ஒமேகா டின்னு இருக்கா. இ பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன சொன்னேன்? அதே தான் வரும்னு சொன்னா. ஸோ என்ன வரும்? திருப்பி அதே இ பவர் ஐ ஒமேகா டின்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த இ பவருக்கு மேலே உள்ளதை திருப்பி தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரெக்டா? அப்போ ஐ மைனஸ் ஐ ஒமேகா டின்னு இருக்கு. இதில் டியை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா மிச்சம் என்ன இருக்கும்? மைனஸ் ஐ ஒமேகா மிச்சம் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இ பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் இ பவரில் என்ன மேலே இருக்கோ அதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த டி மட்டும் 1 ஆயிரும். 1 ஆகணும்னா மிச்சம் மைனஸ் ஐ ஒமேகா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்றோம்னா இப்போ என்ன பண்றாங்க? இதை இன்னொரு வாட்டி டபுள் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோமா? இதை என்ன பண்றாங்க? இன்னொரு வாட்டி டபுள் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது எப்படி மாறினா டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர். டபுள் டிஃபரன்ஷியேட் அதனால ஸ்கொயர். ஓகேவா? இந்த சைடு என்ன இருக்கும்? இந்த சை நாட் அப்படியே வந்துடும். இந்த இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் ஐ ஒமேகா ஆல்ரெடி இருக்கும். ஓகேவா? இப்போ திருப்பி இந்த இ பவருக்கு மேலே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்ல, அப்போ பண்ணா திருப்பி என்ன கிடைக்கும்? இன்னொரு மைனஸ் ஐ ஒமேகா கிடைக்குமா? நம்ம இ ஸ்கொயர்னே போட்டுடலாம் இதுக்கு. அது அது இ ஸ்கொயர்னு போடக்கூடாது. இது ஐ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர்னு போடணும். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னா டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ ஒமேகா என்ன வரும்? பிளஸ் ஐ ஸ்கொயர் பிளஸ் ஐ ஸ்கொயர் பிளஸ் ஐ ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் 2 ஐ 2 ஒமேகா இன்ட்டு ஓகே. சை நாட் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி. இப்படி ஆயிருமா? ஆமா. ஓகே. இதுல ஐ ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஐ ஸ்கொயரோட வேல்யூ எப்பவுமே என்னன்னா -1. ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஸோ இதை தூக்கிட்டு வந்து என்ன பண்ண போறோம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? அப்போ டோ ஸ்கொயர் ஷை பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஷை நாட் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி ஆயிருமா? ஓகே. ஓகே. மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். ஓகேவா? மைனஸ் ஓகே. ஐ ஸ்கொயர் மைனஸ் அப்ப ஐ ஸ்கொயர்னா -1 ஸ்கொயர் வரணுமே. ஐ ஸ்கொயரோட வேல்யூவே -1. ஐ ஸ்கொயருக்கு பதிலாக அப்படியே -1 போட்டோம். ஓகே. 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 ஐ ஸ்கொயருக்கு பதிலாக அப்படியே -1 போட்டோம். இப்போ இன்னொன்னு பாரு, இங்க என்ன இருக்கு? ஷை நாட் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டின்னு இருக்கா? இப்போ இந்த ஷை நாட்டுக்கு பதிலாக நான் என்ன எழுதி போறேன்? இதுவும் ஷை நாட் இ பவர் ஐ மைனஸ் ஒமேகா டி தானே? அப்போ இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம்? ஷைன்னு மட்டும் எழுதிக்கலாமா? இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக நான் வெறும் ஷைன்னு எழுதிக்கலாமா? அப்போ என்ன பண்ண போறேன்? இந்த ஃபார்முலா அப்படியே மாற்றிக்க போறேன். டோ ஸ்கொயர் ஷை பை டோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக வெறும் ஷை. புரிஞ்சுதா? இந்த -1 போடலையா? -1 அப்படியே ஒமேகா -1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகே தானே? இப்போ இது வரைக்கும் வந்தாச்சா? இப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்து இது வந்து ஈக்குவேஷன் 4. இது வந்து என்ன எத்தனாவது ஈக்குவேஷன்? இது வந்து ஈக்குவேஷன் 4. ஆமா, ஈக்குவேஷன் 4. இது வந்து ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோ. ஓகேவா?
இப்போ இந்த ஈக்குவேஷன் எங்க 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 நம்மளோட ஈக்குவேஷன் இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இந்த 2ங்கிற ஈக்குவேஷன் ஓகேவா. இப்போ இந்த 2ங்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம். 2 ஈக்குவேஷன் என்ன எழுதியிருக்கோம் மேல, நெப்லா ஸ்கொயர் ஷை ஈக்குவல் டு 1 பை நியூ ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் ஷை பை டோ டி ஸ்கொயர்னு இருக்கு ஓகேவா. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் கரெக்டா. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த டோ ஸ்கொயர் ஷை பை டோ டி ஸ்கொயர் இருக்கா இங்க, இது இது ஹலோ கேக்குதா? கேக்குது சொல்லு. இப்போ இந்த இதுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு கரெக்டா. டோ ஸ்கொயர் ஷை பை டோ டி ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சா. இந்த வேல்யூ தூக்கிட்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறோம், டோ ஸ்கொயர் ஷை பை டோ டி ஸ்கொயருக்கு பதிலாக ஓகேவா. அப்போ என்ன பண்றோம், இங்க சப்ஸ்டியூட் 4 into 4வது ஈக்குவேஷன் கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ என்ன இருக்கும், நெப்லா ஸ்கொயர் ஷை இஸ் ஈக்குவல் டு 1 பை நியூ ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஷை ஓகேவா. இது வரைக்கும் வந்துட்டோமா. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, டேரெக்டாக அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். நெப்லா ஸ்கொயர் ஷை ஈக்குவல் டு 1 என்ன ஆயிரும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் இன்ட்டு ஷைன் மாறிடுமா. அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பண்ணல, வேற எதுவும் பண்ணல ஓகேவா. இப்படி இருக்கு. இப்போ இது இந்த சைடு என்னவா இருக்கு, மைனஸ்ல இருக்கா. இந்த மொத்த டேர்மும் இங்கிட்ட மைனஸ்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மொத்த டேர்மையும் அப்படியே இந்த சைடு கொண்டு வர போறேன். கொண்டு வந்தா அது என்ன ஆகும், பிளஸ் ஆயிருமா. அப்போ இந்த சைடு நெப்லா ஸ்கொயர் ஷை பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் பை நியூ ஸ்கொயர் ஷை ஈக்குவல் டு 0 ஓகேவா. இதை நான் என்ன வச்சுக்கிறேன்னா 5th ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன் ஓகேவா. இன்னும் போயிட்டே இருக்கு ஓகேவா. இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்னா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாலாம் எடுத்து இதில் கொண்டு வர போறோம் ஓகேவா. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம மெயினாக கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஒமேகா ஸ்கொயர் பை நியூ ஸ்கொயர் இருக்கா. இந்த ஒமேகா ஸ்கொயர் பை நியூ ஸ்கொயர் இதுக்கு வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம் ஓகேவா. அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு ஃபார்முலா. அதாவது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை நியூ. இது காமன் ஃபார்முலா ஓகேவா. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, நியூ இஸ் ஈக்குவல் டு வி பை லாம்டா. இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரியும் ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த நியூக்கு பதிலாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ என்ன ஆகும், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை இன்டு வி பை லாம்டான்னு மாறிடுமா. எந்த நியூ பதில் பண்ண போறோம், இந்த நியூவோட வேல்யூ எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதாவது நியூக்கு பதிலாக வி பை லாம்டான்னு போட போறோம் ஓகேவா. புரிஞ்சுச்சா. இப்போ நமக்கு என்ன தேவை, மெயினா என்ன தேவை, ஒமேகா பை நியூ தானே தேவை. ஆமா. ஒரே நிமிஷம். நியூ இஸ் ஈக்குவல் டு, அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு எதுனா 2 பை. ஓகே அப்போ இது இவ்வளோ நேரம் பார்த்தது நியூ கிடையாதா, இது வியா, இது ஃபுல்லா வியா மாற்றி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தது எல்லாமே என்னன்னா வி ஓகேவா. இங்கே தான் நியூவே வருது, எங்கே மட்டும் அதுக்கப்புறம் தான் வேற இங்கே மட்டும் மாறும் ஓகேவா. இந்த ஃபார்முலா மட்டும் நியூ இல்லை, இது வி, இதுவும் வி. வி ஸ்கொயர், அப்போ இங்கேயும் வி ஸ்கொயர் கரெக்டா. ஓகே வி. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது அந்த ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் தான். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த வி இருக்கு, இங்கே ஒரு வி இருக்கா. இந்த வி என்ன பண்ண போறோம்னா, இந்த சைடு டிவைட்ல கொண்டு போக போறோம். அங்கிட்ட மல்டிப்ளைல இருக்கா, இங்கிட்ட இந்த வியை மட்டும் டிவைட்ல கொண்டு போக போறோம். அப்போ என்ன ஆகும், ஒமேகா பை வி ஈக்குவல் டு 2 பை பை லாம்டான்னு மாறிடுமா. ஆமா 2 பை பை. இப்போ நமக்கு என்ன தெரியணும், ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் தெரியணும் கரெக்டா. அப்போ என்ன பண்றோம், ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணும். ஸ்கொயர் பண்ணா இங்கிட்ட ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயர்னு ஆயிரும். இந்த சைடு 2 ஸ்கொயர் வந்து 4 பை ஸ்கொயர் பை லாம்டா ஸ்கொயர் வந்துருச்சா. இப்போ இது என்ன வச்சுக்கிறேன்னா, இது வந்து ஒரு ஈக்குவேஷன் 6ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஈக்குவேஷன் 6 ஓகேவா. இப்போ சப்ஸ்டியூட் 6 in 5
6 இன் 5. நம்ம இந்த கண்டுபிடிச்சதை கொண்டு போய் இந்த ஒமேகா பை வி ஸ்கொயர் கண்டுபிடிச்சதை கொண்டு போய் இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இந்த நெபுலா ஸ்கொயர் அப்படியே இருக்கும், நெபுலா ஸ்கொயர் ஷை அப்படியே இருக்கும், ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பை வி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? 4 பை ஸ்கொயர் பை லாம்டா ஸ்கொயர், ஓகேவா, இன்டூ ஷை ஈக்குவல் டு 0. இது வந்து எனக்கு கிடைச்ச அடுத்த ஈக்குவேஷன். இது வந்து 7th ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு டோட்டலா? இது கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். இதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா. இது 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 ஒரு செட்டா. இதெல்லாம் மெயின் ஈக்குவேஷன், இதெல்லாம் சைடில் வர்றது நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இதெல்லாம் தான் மெயின் ஈக்குவேஷன். இதுவும் எழுதணும் ஆனால். ஓகேவா? இப்போ இன்னொரு நமக்கு தெரிஞ்ச சைடில் இன்னொன்று தெரிஞ்சது நமக்கு இருக்குது. என்னதுன்னா, லாம்டாக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது லாம்டாவோட ஃபார்முலா வந்து ஹெச் பை எம்வின்னு சொல்லுவாங்க. எம்வி தானே? ஆமாம், எம்வி. ஆமாம், எம்வி தான். எம்வி, ஹெச் பை எம்வி, லாம்டா ஸ்கூல் ஹெச் பை எம்வி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்கே லாம்டா இருக்கா, இந்த லாம்டாக்கு பதிலாக அப்படியே போயிட்டு இந்த ஹெச் பை எம்வியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இந்த லாம்டா கொண்டு போய் அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஹெச் பை எம்ஏ. அப்போ என்ன ஆகும்? நெப்லா ஸ்கொயர் ஷை ப்ளஸ் 4 பை ஸ்கொயர் பை லாம்டா ஸ்கொயர்ன்னு இருக்கா. அப்போ என்ன ஆயிரும்? ஹெச் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர். எம்வி ஸ்கொயர்ல எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் ரெண்டுமே இதாகுது இல்லை? அதனால ஷை ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே என்ன இருக்குது? இது டிவைட் பை டிவைடுன்னு இருக்கா. அப்போ இது என்ன ஆயிரும்? இது இங்கே மேலே மல்டிப்ளைல வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்? நெப்லா ஸ்கொயர் ஷை ப்ளஸ் 4 பை ஸ்கொயர், கீழே உள்ள எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் இங்கே மேலே வந்துடும். இந்த ஹெச் ஸ்கொயர் வந்து இங்கே இருக்கும். ஹெச் ஸ்கொயர் ஷை ஈக்குவல் டு 0ன்னு ஆயிரும். ஓகேவா? இது வந்து என்னன்னா ஒரு ஈக்குவேஷன் 9 ஈக்குவேஷன் 8 எடுத்துப்போம். இது ஈக்குவேஷன் 8. இது வந்து ஈக்குவேஷன் 8 எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இது வரைக்கும் ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இது வரைக்கும் ஒரு இது செட் ஆஃப் இதுன்னு வச்சுக்கோ. அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, நம்ம எப்பவுமே டோட்டல் எனர்ஜி ஒரு பார்ட்டிக்கல்ல, அதாவது டோட்டல் எனர்ஜி பார்த்தோம்னா, டோட்டல் எனர்ஜி வந்து ரெண்டே தான் இருக்கும். ஒன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, ப்ளஸ் இன்னொன்று வந்து கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒன்று, கைனட்டிக் எனர்ஜி ஒன்று. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் டோட்டல் எனர்ஜி. ஓகேவா? இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது டோட்டல் எனர்ஜியை நான் ஈன்னு வச்சுக்கிறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்னா கேபிட்டல் வி. ஓகேவா? கேபிட்டல் வி. கைனட்டிக் எனர்ஜி எப்பவுமே நமக்கு தெரிஞ்சதான், ½ mv ஸ்கொயர். இது ஸ்மால் வி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடுறேன், இந்த வி இருக்கா, இந்த வியை இங்கே ப்ளஸ்ல இருக்கு, இதை இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும்? இ மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறேன், இங்கே வந்து எனக்கு என்ன தெரியணும்னா, ஆக்சுவலாக எனக்கு என்ன தெரியணும்? ஆக்சுவலாக என்ன இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, நம்ம இந்த எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் இருக்கா, இந்த எம் ஸ்கொயர் வி ஸ்கொயரை தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த சைடு எனக்கு என்ன ஆகுது, இந்த 2 இருக்கா, இந்த 2 என்ன பண்றேன், இங்கிட்டு டிவைட்ல இருக்கு, இங்கிட்டு கொண்டு போனா மல்டிப்ளை ஆயிருமா. அப்போ 2 இன்டூ இ மைனஸ் வி ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தெரியணும், அங்கே எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் தெரியணும். ஆனால் இங்கே இருக்கிறது என்னது, எம்வி ஸ்கொயர். அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன வேணும், ஒரு எம் வேணும். கரெக்டா? அதனால என்ன பண்றோம், ஸ்கொயர் வேணும். ஒரு எம் வேணும். அதனால என்ன பண்றோம், மல்டிப்ளை பை எம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இது என்ன பண்ணிடுறோம், ரெண்டு சைடும் எம்மால மல்டிப்ளை பண்றோம். அப்போ 2 இன்டூ எம் இ மைனஸ் வி, இது கேபிட்டல் வி, எல்லாம் இ மைனஸ் வி ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர். வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் கொண்டு போய் அப்படியே இந்த 8th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? இதை வந்து 9 வச்சுக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் 9 in 8. சப்ஸ்டியூட் மேக்ஸ்வெலோட பெருசா இருக்கு இது. சப்ஸ்டியூட் 9 in 8. இது ரொம்ப பெருசு. ஆனா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நெபுலா ஸ்கொயர் ஷை பிளஸ் 4 பை ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர். இப்போ இந்த எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் இருக்கா, எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பார்த்தா என்ன எழுதுவோம், 2m இன்டூ இ மைனஸ் வி. ஓகேவா? எம் ஸ்கொயர் வி ஸ்கொயருக்கு பதிலாக அப்படி இங்கே உள்ள எம் ஸ்கொயர் வி ஸ்கொயருக்கு பதிலாக அப்படியே அதை எழுதிட்டோம். ஓகே தானே? இன்டூ ஷை ஈக்குவல் டு 0. ஓகேவா? இன்டூ ஷை ஈக்குவல் டு 0. இப்போ இது வரைக்கும் வந்துட்டோமா? இப்போ இது வரைக்கும் வந்தாச்சு. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் எத்தனை ஈக்குவேஷன் 10 வச்சுப்போம். இது வந்து ஈக்குவேஷன் 10.
ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு சின்ன சேஞ்ச் தான். என்ன சேஞ்சுனா நமக்கு தெரியும், அதாவது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலான்னா ஹெச் பார், இது வந்து ஹெச் பார்னு சொல்லுவாங்க. ஹெச் பார் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 2πன்னு சொல்லுவாங்க. ஹெச் பை 2π. ஹெச் பார் வந்து ஹெச் பை 2πன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நமக்கு இங்கே என்ன வேணும்? இந்த நம்ம ஃபார்முலாவில் என்ன வேணும் நமக்கு? ஹெச் தானே, ஹெச் ஸ்கொயர் வேணும். கரெக்டா? ஹெச் ஸ்கொயர் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், ஹெச்சை மட்டும் ஒரு சைடு வச்சு, இந்த ஹெச்சை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த 2π இங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆயிரும், ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பார் 2πன்னு ஆயிருமா? இப்போ ஆமா ஹெச் ஆமா. ஸ்கொயர் வேணும்னா ஹெச் பார் ஸ்கொயர் 4π ஸ்கொயர். கரெக்டா? ஹெச் பார் கரெக்ட். ஸ்கொயர் 4π ஸ்கொயர். கரெக்டா? அப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஹெச் ஸ்கொயருக்கு பதிலாக அப்படியே தூக்கிட்டு போய் இதை தூக்கிட்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறோம். இதை தூக்கிட்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், நெப்லா ஸ்கொயர் பை ஷை ஈக்குவல் டு போட்டோம். நெப்லா ஸ்கொயர் ஷை பிளஸ் 4π ஸ்கொயர் 2m இன்ட்டு இ மைனஸ் வி ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், ஹெச் பார் ஸ்கொயர் இன்ட்டு 4π ஸ்கொயர் இன்ட்டு ஷை ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த 4π ஸ்கொயரும் இந்த 4π ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். கரெக்டா? இந்த 4π ஸ்கொயரும் 4π ஸ்கொயர். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, நெப்லா ஸ்கொயர் ஷை பிளஸ் 2m இன்ட்டு இ மைனஸ் வி, இ மைனஸ் கேபிட்டல் வி பை ஹெச் பார் ஸ்கொயர் இன்ட்டு ஷை ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான், இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் ஸ்க்ராடிஞ்சர்ஸ் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். This is called as, this is Schrodinger time independent equation. நான் ஆக்சுவலி நம்ம கொஸ்டின்ல அந்த 3D தானே கேட்டிருந்தான்னு சொன்னேன். அந்த 3D பாக்ஸ் தான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது 3 டைமென்ஷனல் பாக்ஸ். இது வந்து டேரெக்டாக கேட்டாங்களா, இண்டிபெண்ட் நார்மலைஸ் டைம் இண்டிபெண்ட் டேரெக்டாக கேட்டாங்களா? நம்ம கொடுத்த கொஸ்டின் பேப்பரில், நாங்கள் எழுதின கொஸ்டின் பேப்பர் இதுதான் கேட்டிருந்தான். ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ஃபார் அ பார்ட்டிகுலர் 3 டைமென்ஷன் பாக்ஸ் தான் கேட்டிருந்தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த டைம் இண்டிபெண்ட்டையும் சேர்த்து எழுதி விட்டோம். ஏன்னா 3D தெரியாது, யாருக்குமே 3D தெரியாது. 3D வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்க. அதனால இது ரெண்டுத்தையும் படிச்சதை எழுதி விட்டோம், மார்க் போட்டோம். எத்தனை பேஜ் வருது, 3 பேஜ் வரும். அவ்வளோதான். ஓகே, இது டைம் இண்டிபெண்ட். இதுக்கப்புறம் போனால் டைம் டிபெண்ட் வரும். டைம் டிபெண்ட் வந்து எத்தனை பேஜ் வரும், அது ஒரு 2 பேஜ் தான் வரும் நினைக்கிறேன். கேட்க மாட்டான்ல, கேட்க மாட்டான்ல. இன்கேஸ் 3D கேட்டாங்கன்னா ரெண்டுமே எழுதுற மாதிரி இருக்கும். டைம் இண்டிபெண்ட் எழுதணும், டிபெண்ட் எழுதணும். டைம் டிபெண்ட் சேம் தான். எங்க இருந்து திரும்ப மாறும், ஷை நாட் ஐ ஒமேகா மைனஸ் ஐ ஒமேகான் இருக்கா. அதாவது இங்க வரைக்கும் சேம் தான். எங்க வரைக்கும்னா நம்ம இங்க பண்றோம்ல, இந்த இது வரைக்கும் சேம். ஓகேவா? இந்த இதே ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துப்போம் டைம் டிபெண்டன்ட்க்கு. இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் இல்லை, சாரி, இந்த ஈக்குவேஷன் இது இது இருக்கா, இந்த ஈக்குவேஷன் மட்டும் அப்படியே எடுத்துட்டு இதுல இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல இருந்து கொஞ்சம் ஈஸியா, அதே நம்ம தெரிஞ்ச அதே ஃபார்முலா தான் திருப்பி திருப்பி போட்டு சால்வ் பண்ணணும். அது பாக்குறியா? ஓகே, பாத்துறேன். பாத்துடலாமா? இண்டிபெண்டன்ட் தானே கேட்பான் 16 மார்க்னா கம்பல்சரியா. டிபெண்டன்ட்லாம் கேட்க மாட்டான். கரெக்ட்டா? டிபெண்டன்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு, கேட்க மாட்டான்னு சொல்ல முடியாது, கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, இது டைம் டிபெண்டன்ட். ஓகேவா? டைம் டிபெண்டன்ட். இப்போ டீபாக்லி இல்ல ஸ்காவெஞ்சர் ரெண்டு பேர்ல ஒன்னு படிச்சா போதும்ல. டீப்ராக்லி எதுல வருது, அதுவும் யூனிட் 4ல தான் வருதா? யூனிட் 4 தான். அப்படியா? டீப்ராக்லி எப்படி தெரியுமா இருக்கும், டீப்ராக்லி வந்து அது குட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டீபாக்லி கேட்க மாட்டான், ஸ்காவெஞ்சர் தான் கேக்குறான். ஆமா, டீப்ராக்லி வந்து ரொம்ப குட்டி தான். அதாவது நம்ம எங்க விட்டோம், அந்த டோ ஷை இங்க விட்டோம்னா இந்த இந்த ஈக்குவேஷன் எடுக்க சொன்னா, இது வந்து டோ ஷை பை டோ டி இஸ் ஈக்குவல் டு இந்த இதுல இருந்து எடுக்க சொல்லணும்னா, இப்போ இந்த இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டோம், இந்த இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக என்ன போட்டோம், ஷைன்னு போட்டுக்கலாமா? அப்போ டைரக்டா என்ன பண்றாங்கன்னா, டோ ஷை பை டோ டி
டோ ஷை பை டோ டி இஸ் ஈக்குவல் டு ஷை இன்டு மைனஸ் ஐ ஒமேகா. இவ்வளோ தான் அங்கே இருக்குது கரெக்டா? ஆமா ஆமா. இதுக்கு மொத்தமாக என்ன போட்டோம்? ஷைன்னு போட்டோம். மிச்சம் இருக்கிறது மைனஸ் ஐ ஒமேகா கரெக்டா? இப்போ ஆமா ஆமா. அப்படியே டேரெக்டா இதுல இருந்து என்ன பண்ண போறோம்? நமக்கு தெரிஞ்ச அதே திருப்பி தெரிஞ்ச ஃபார்முலா போட போறோம். நமக்கு ஒமேகாக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும்? ஒமேகா ஃபார்முலா வந்து ம் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை நியூ. 2 பை. 2 பை நியூ கரெக்டா? அது வி அது தானே? அது அது வியா நியூவா? இது நியூ ஒமேகா பக்கத்துல இருக்கிறது நியூ தான். ஓகேவா? இப்போ இதை எடுத்துட்டு போய் டேரக்டா சப்ஸ்டிட் பண்றோம். டோ ஷை பை டோ டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஷை இன்டு ஐ. ஒமேகா பக்கத்துல என்ன போட போறோம்? 2 பை நியூன்னு போட போறோம். 2 பை நியூ. எப்படி நான் மைனஸ் வந்தது? மைனஸ் இந்த ஷை மைனஸ் எப்படி இங்க உள்ள வந்தது? மைனஸ் அப்படியே வெளியே வந்துருச்சு. மல்டிப்ளை தானே, ஃபுல்லா மல்டிப்ளைல தான் இருக்கு. இது இந்த மூவ்ஸ்ல காட்டு. மைனஸ் ஐ, இந்த மைனஸ் ஐ ஒமேகா இருக்குல்ல, இது மொத்தமா மல்டிப்ளைல தானே இருக்கு. ஸோ மைனஸ் காமனா போட்டேன். ஓகேவா? சரி ஓகே. இப்போ இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இன்னொரு ஃபார்முலானா எனர்ஜிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. எனர்ஜியோட ஃபார்முலா வந்து E இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஓகேவா? அப்போ நியூக்கு எழுதணும்னா என்ன வரும்? நியூக்கு எழுதணும்னா E பை ஹெச்னு எழுதிக்கலாமா? இந்த ஹெச் மட்டும் இங்கே டிவைட்ல போயிடும். கரெக்டா? அப்போ என்ன பண்ண போறேன்? இந்த நியூக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்க போறேன்? மைனஸ் 2i பை நியூ இருக்கா? நியூக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா இ பை ஹெச் போட்டுக்க போறேன். இ பை ஹெச் போட்டு மிச்சம் எனக்கு ஷை இருக்கு கரெக்டா? இந்த மைனஸ் 2i பை எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் ஐ 2 பை எழுதிட்டேன். அடுத்தது நியூக்கு பதிலாக இ பை ஹெச்னு போட்டுக்கிட்டேன். இந்த ஷை அப்படியே போட்டேன். கரெக்டா இது வரைக்கும்? அடுத்து நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? ஹெச்சோட இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும்? ஹெச்சோட இன்னொரு ஃபார்முலா வந்து ஹெச். அது என்னது? அது பேரு ஹெச் தலை மேல போட்டுருக்குது. ஹெச் தான். ஹெச்சுக்கு மேல பார் போட்டு ஒன்று வருது. சாரி ஹெச் பார். அது ஹெச் பார் தான். அவ்வளோதான். அதில் அந்த ஃபார்முலா வேணாம், டேரெக்டா இதை எழுதிடலாம். ஓகே. இப்போ என்ன இருக்கு? இந்த 2 பை வந்து மேலே மல்டிப்ளைல இருக்கா? 2வும் பையும். ஓகேவா? இந்த 2 பையை நான் கீழே கொண்டு போனால் டிவைட் ஆயிருமா? அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ஐ இன்டு இ டிவைட் பை ஹெச்ன்னு இருக்கு. இப்போ இந்த 2 பையை நான் கீழே கொண்டு போகிறேன். கீழே கொண்டு போனால் எங்கே போயிடும்? இங்கே போயிடும். டிவைடட் பை டிவைடட்னு போயிடும். ஓகேவா? ஹெச் பை 2 பை ஆயிரும். இந்த 2 பை, இந்த 2 பை வந்து நான் கீழே கொண்டு போனேன்னா டிவைடட் பை டிவைடட், இது மேலே கொண்டு வந்தால் மல்டிப்ளை ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த ஹெச் பை 2 பைக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஹெச் பை 2 பைனா என்னது? ஹெச் பார் கரெக்டா? ஹெச் பை 2 பைக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? ஹெச் பார்னு போட்டுக்கலாமா? அப்போ மைனஸ் ஐ ஹி மைனஸ் ஐ ஹி இ பை ஹெச் பார் ஷை. ஓகே இது வரைக்கும் ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? நமக்கு தெரிஞ்ச வேல்யூ, நமக்கு ஐயோட வேல்யூ தெரியாது. நமக்கு எதோட வேல்யூ தான் தெரியும்? ஐ ஸ்கொயரோட வேல்யூ தான் தெரியும். கரெக்டா? ஆமா. நமக்கு ஐ ஸ்கொயரோட வேல்யூ தான் தெரியும். கரெக்டா? அப்போ என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை ஐ. மல்டிப்ளை போத் பை ஐ. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா இந்த சைடு ஒரு ஐ, அதாவது டோ ஷை பை டோ டி ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஸ்கொயர் இ பை ஹெச் பை ஷை. ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? மைனஸ் ஒன்னா. அப்போ என்ன ஆயிரும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ஆயிரும். கரெக்டா? ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன். அப்போ என்ன ஆயிரும்? பிளஸ் ஒன்னு மாறிடுமா? புரிஞ்சுதா? வீட்டுக்கு முடிய போகுது. ஆமா ஆமா, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. அந்த மைனஸ் இங்க போட்டேன். ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? அது ஒரு மைனஸ் ஒன். கரெக்டா? ஓகே 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 நவீன், இப்போ என்ன பண்ணு? ஓகே புரியுது. இப்பயே அப்லோட் பண்ணிட்டேன் யூடியூப்ல. ஓகே ஓகே இப்போ பண்ணிடுறேன். இப்பயே பண்ணிடுறேன். ஓகே நவீன்.